இன்று தியாகத்தின் தினம், நம்முடைய மீட்பரின் தினம். கடவுள் உலக மக்களாகிய நம்மை எவ்வளவு நேசித்தார் என்றால், தமது ஒரே மகனாகிய இயேசுவையே நமக்காக அளித்தார். தெய்வீக திருமகனும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி தம்மை தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானார். இவ்வாறு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஒன்றிப்பின் அடையாளம்தான் சிலுவை. பாம்பினால் கடியுண்டவர்கள் குணம் பெற, மோயிசனால் பாலைவனத்தில் வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்டது போல, நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து எழுந்து மீட்பு பெற கிறிஸ்து தன்னையே சிலுவையில் உயர்த்தினார். கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பற்றி சிந்திப்பதற்கு ஏற்றவாறு இன்றைய திருவழிபாடு, இறைவார்த்தை வழிபாடும் பொது மன்றாட்டுக்களும் திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி கொண்டார் என்பதை நினைவுகூரும் பொருட்டு பீடம் பொலிவிழந்து காணப்படுகின்றது. பாவத்தினால் மனிதன் வலுவிழந்து காணப்படுகின்றான் என்பதனை நினைத்து ஏற்றுக்கொள்ள குரு முகங்குப்புற விழுந்து மௌனமாக ஜெபிக்கின்றார். அத்தருணத்தில் நாமும் முழந்தாள் படியிட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு முன் நாம் நிற்க பாவம் தடையாக இருப்பதை உணர்ந்து அமைதியாக மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். இப்பொழுது எழுந்து நின்று குருவை வரவேற்போம். இறைவார்த்தை வழிபாடு. நம் குற்றங்களுக்காக அரும்பாடுபட்டார். இயேசுவின் பாடுகள் உலகின் மக்கள் யாவருக்கும் மீட்பை அளிக்கின்றன. யாதொரு குற்றமும் செய்யாது துன்பத்திற்கு ஆளான இயேசுவை தந்தை மகிமைப்படுத்துகின்றார் என்று எசையா இறைவாக்கினர் விவரித்து கூறியதை முதல் வாசகமாகவும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலில் இயேசு தம் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களின் மீட்புக்கு காரணமானார் என்பதை 2வது வாசகம் நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பாடுகளின் இறுதி வரை பயணமாக திருத்தூதர் யோவானின் சான்றுப்படி நடந்த நிகழ்வுகளை விரிவாகவும் வாசிக்க கேட்க உள்ளோம். இறை சித்தத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கேட்கும் வாசகங்களை உள்ளத்தில் இருத்தி ஆழமாய் பதியச் செய்து தியான மனநிலையில் நாமும் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்போம்.